மிதுன ராசிக்காரங்களுக்கு வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் கோயில் வழிபாடு. பெருமாள் தான் அவங்களுக்கு வந்து துளசி மாலை சாத்தி வழிபாடு பண்ணாலே போதும். பிளஸ் டூ முடிச்சிருப்பாங்க, இல்ல காலேஜ் ஏதாவது முடிச்சுட்டு ஒரு 2-3 வருஷம் சும்மாவே இருந்திருப்பாங்க. அடுத்து படிக்கணும்னு வாய்ப்பு இல்லாம இருக்கும், இல்ல மேரேஜ் ஆனதுனால படிப்பே இல்லாம போய் உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்குமே எந்த ஒரு விஷயத்தையுமே சரி, ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டுமே, எதையும் பிளான் பண்ணி செய்வாங்க. இந்த மாதிரி விஷயம் பண்ணா இந்த மாதிரியான ஒரு பலன் நம்மளுக்கு கிடைக்குமா, இல்ல இந்த விஷயத்த பண்ணா இந்த ஒரு இது லாஸ் கிடைக்குமான்னு ரொம்ப யோசிச்சு பண்ணக்கூடியது. தொழில் செய்யறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிலர் வந்து தனியா தொழில் செஞ்சுக்கிருப்பாங்க. இன்னொருத்தவங்களுக்கு வந்து தனியா தொழில் செய்யறதுக்கு உண்டான ஒரு யோசனை இல்லாம சரி ஓகே பார்ட்னரா செய்வோமான்னு யோசிக்கும் போது அந்த வாய்ப்பு தேடி வரும். நிச்சயமா லவ் ஓகே ஆகும், ஆனா அது மேரேஜுக்கு உண்டான கொண்டு போறதுக்கு உண்டான வாய்ப்பா இருக்குமான்னு கொஞ்சம் கவனமா யோசிச்சு பண்ணணும். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு என் கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் ஜோதிடரசி யோகப்பிரபா இருக்காங்க. வணக்கமா. வணக்கம் சார். இந்த 2026 புத்தாண்டுல இருந்து மிதுன ராசிக்கு எந்த மாதிரி இருக்க போகுது? மிதுன ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி வந்து எதையுமே யோசிச்சு தெளிவா செய்யறாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே சரி, ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டுமே, எதையும் பிளான் பண்ணி செய்வாங்க. இந்த மாதிரி விஷயம் பண்ணா இந்த மாதிரியான ஒரு பலன் நம்மளுக்கு கிடைக்குமா, இல்ல இந்த விஷயத்த பண்ணா இந்த ஒரு இது லாஸ் கிடைக்குமான்னு ரொம்ப யோசிச்சு பண்ணக்கூடிய ஆள். அப்படி உள்ளவங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப அருமையாவே இருக்கு. பொருளாதார நிலையில நம்ம பார்க்கும்போது இவங்களுக்கு பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்ட போகிற ராசி தான் மிதுன ராசிக்காரவங்க. ஏன்னா எந்த வகையிலும் சரி, ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்காங்க, இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துல வேலை பார்த்துக்க இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு பதவி உயர்வு இவங்களை தேடி வந்து அதன் மூலமான வருமானம் அதிகமா வரும். சூட்கேஸ் ரெடியா வச்சுக்கோங்க. ஆமா, அந்த மாதிரியான ஒரு ராசினா மிதுன ராசிக்காரவங்களுக்கு சொல்லலாம். அடுத்து வந்து தொழில் செய்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிலர் வந்து தனியா தொழில் செஞ்சுக்கிருப்பாங்க. இன்னொருத்தவங்களுக்கு வந்து தனியா தொழில் செய்றதுக்கு உண்டான ஒரு யோசனை இல்லாம, சரி ஓகே பார்ட்னரா செய்வோமான்னு யோசிக்கும்போது, அந்த வாய்ப்பு தேடி வரும். சரி ஓகே நம்ம 2 பேரும் பார்ட்னரா பண்ணலாம். நம்ம தொழில் வந்து சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, அதுவே கொஞ்சம் நெறைய பிரான்ச்சஸ் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா வரும். அந்த மாரியான இவங்க இவங்க சும்மா இருந்தாலும் தேடி வாய்ப்புகள் வரும். பண வாய்ப்புனாலும் சரி, ஒரு பதவி உயர்வுனாலும் சரி, இவங்க சும்மா இருந்தாலும் போதும். இவங்களுடைய வேலை கரெக்ட்டா பண்ணாலே அதுவே தேடி வரதுக்கான வாய்ப்பு. ரெகக்னிஷனுக்கான ஒரு நேரம் இது. ஆமா, அது இந்த வருடம் கண்டிப்பா அவங்களுக்கு இருக்குது. கண்டிப்பா அத அவங்க பயன்படுத்திக்கிருவாங்க. ஓகே. ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குங்க? உடல் ஆரோக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு கழுத்து, வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் இருக்கும். அந்த கழுத்து வலி மட்டும் கொஞ்சம் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அத கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். அலட்சியமா விடக்கூடாது. அப்புறம் ஏதாவது ஒரு சின்ன உடல்நிலை பிரச்சனைனாலும் அது கூட கொஞ்சம் பெரிய பிரச்சனையை கொண்டு போய் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். அந்த உடல்நிலையில மட்டும் இவங்க மத்த எல்லாத்துலயுமே பெஸ்ட்டா குடுக்குறது அந்த உடல்நிலையில மட்டும் லைட்டா கொஞ்சம். கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது. அது மேக்ஸிமம் கழுத்து வலி இவங்களுக்கு கண்டிப்பா வரும். திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? திருமண வாழ்க்கைய வச்சு பார்க்கும்போது, ஆல்ரெடி இவங்க வந்து இவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் போய்க்கிட்டே இருக்கும். இந்த வருடமுமே அப்படித்தான். எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்க பிரச்சனைனாலும் சரி, எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்னாலும் வீட்டுக்கு வெளியில கொண்டு போகவே மாட்டாங்க. எந்த ஒரு இதுவுமே இவங்க 2 பேரே பேசி கணவன் மனைவிக்குள்ளேயே பேசி எதுனாலும் முடிவு எடுத்துக்குவாங்க. இன்னொன்னு மிதுன ராசிக்காரவங்க வந்து ரொம்ப விட்டு குடுத்து போயிருவாங்க. ஆனா என்ன பின்னாடி ஓப்பனா வெளியில இருந்து பார்க்கும்போது விட்டு குடுத்து போற மாரி இருக்கும். ஆனா உள்ள பார்க்கும்போது அவங்க வழிக்கு இவங்கள கொண்டு வந்துருவாங்க. மிதுன ராசிக்காரவங்க பேசியே கொண்டு பேசி வந்துருவாங்க. ஆனா அது அவங்களுக்கு தெரியாது. அவங்களுடைய பார்ட்னருக்கு தெரியாது. ஓகே நம்ம இவங்களுடைய வழிக்கு வந்துட்டோம்னு தெரியாது. ஆனா இவங்க சொல்றதான் கரெக்ட்ன்னு கொண்டு போயிட்டு மிதுன ராசிக்காரங்க அவங்க வழிக்கே கொண்டு வந்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு பேச்சு திறமைனாலும், ஏதாவது ஒரு விஷயத்துல புரிய வைக்கிறதுனாலும் சரி, அவ்வளவு தெளிவா பண்ணுவாங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே யோசிச்சு. அதும்போது அந்த கணவன் மனைவி வாழ்க்கையில பிரச்சனைகள் என்பதே இருக்காது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் எதுவுமே வராது. ஒரு சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட்னாலுமேவும் அது ஒரு நிமிஷத்த வருதா அது அதே மறக்க போற அளவு அடுத்தடுத்த ஒரு நல்ல விஷயமா மறந்து பேசிருவாங்க. ஒரு பெரிய இத கொண்டு வந்துட்டோம். பெரியவங்க பிரச்சனைலாம் மாமியார் இந்த மருமக பிரச்சனை அதெல்லாம் கொண்டு வந்து இவங்க மைண்ட்ல எடுத்துக்கவே மாட்டாங்க. அவங்க ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணுவாங்க. இது ஒரு மருமகளா இருக்கட்டும், ஒரு மருமகனா இருக்கட்டும், ஒரு மாமனார் வீட்ல பிரச்சனை, மாமியார் வீட்ல இவங்க பிரச்சனை பண்றாங்க அப்படிங்கும்போது, அத இவங்க ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்படியா சரி ஓகே விடுங்க நான் சொன்னது அவ்வளவுதானா? சரி ஓகே நான் நான் சொன்னத நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்க. பிரச்சனை முடிஞ்சுங்கிற மாரி இவங்க கூலா ஹேண்டில் பண்ணிட்டு போயிருவாங்க. இவங்களால ஒரு பிரச்சனை உருவாகாது எந்த இடத்துலயுமேவும். திருமணம் ஆகாதவங்களுக்கு? திருமணம் ஆகாதவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நிச்சயமா லவ் ஓகே ஆகும். ஆனா அது மேரேஜுக்கு கொண்டு போறதுக்கு உண்டான வாய்ப்பா இருக்குமான்னு கொஞ்சம் கவனமா யோசிச்சு பண்ணணும். ஏன்னா அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் வந்து கரெக்ட்டான ஒரு வாழ்க்கை துணையா, இந்த 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 ஒரு வருடத்துல வந்து உண்மை நிலைய தெரிய ஆரம்பிக்கும். அவங்க ஒரு கரெக்ட்டான ஒரு பொசிஷனா இருக்காங்க, கரெக்ட்டான ஒரு நல்ல மனிதரா இருக்காங்க அப்படின்னா, அந்த லவ் கண்டிப்பா அடுத்தடுத்து போகும். ஆனா சில விஷயங்கள் நெகட்டிவா கொண்டு வராங்க அப்படிங்கும்போது, அந்த உண்மை நிலை வந்து மிதுன ராசிக்காரங்க ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதன் மூலமா அவங்க ஒரு நல்ல முடிவெடுக்கிறதுக்கு வந்து யோசிச்சு பண்ணணும். கொஞ்சம் அது இந்த ஒரு 6 மாசத்துலயே அதுக்குண்டான முடிவு தெரிய ஆரம்பிச்சுரும் அவங்களுக்கு.
ஓகே, நீங்க இப்ப லவ் பண்ண சொன்னீங்க, லவ்வும் பண்ணல, நான் அலைன்ஸ் தேடிட்டு இருக்கேன், எனக்கு எதாவது அமையுமானா? கண்டிப்பா அமையும். அது இந்த ஜூன் மாசத்துல ஒரு ஜூன் மாசத்துல இருந்து ஒரு ஜூலை மாசத்துக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஒரு மேரேஜ்னாலும் சரி, மேரேஜ் ப்ரொபோசல் இவங்களுக்கு நெனைப்பாங்க. இதுவரைக்கும் ஒண்ணுமே மேரேஜ் இது ப்ரொபோசல் பார்க்கவே இல்ல. ப்ரொஃபைல் கூட ஒண்ணோட வரல. எப்படி இந்த வருஷம் மேரேஜ்ன்னு நெனைக்கிறவங்களுக்கு, திடுதிப்புன்னு 1 மந்த்ல கூட அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு மேஜிக் ஆமா. ஒண்ணு. மேஜிக் நடக்கும். திடீர்னு ஒருத்தவங்க இல்லப்பா தெரிஞ்ச இடத்துல பொண்ணு இருக்காங்க, தெரிஞ்ச இடத்துல பையன் இருக்காங்க, நல்லா இருக்காங்க அப்படிங்கும்போது, அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் அப்படிங்கிற மாரி திடீர்னு ஒரு மேஜிக் நடந்து, மேரேஜோ அந்த லவ் மேரேஜோ கொண்டு போறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு இந்த வருஷத்துல மிதுன ராசிக்காரங்களுக்கு. படிப்பு சார்ந்து எப்படி இருந்தது? படிப்புல வந்து பாத்தீங்கன்னா, பேசிக்காவேவும் ரொம்ப நாலேட்ஜ் உள்ள பெர்சன் தான் மிதுன ராசிக்காரவங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்தையுமே நுணுக்கமா படிப்பாங்க. அவங்க வந்து ஒரு 6 வயசுல இருந்து சரி 60 வயசான ஆளா கூட படிக்க இன்ட்ரெஸ்ட்டா இருப்பாங்க. என்னடா 6 வயசு ஓகே. 60 வயசு எப்படின்னா, அவங்க அடுத்தடுத்து படிப்பாங்க. எந்த நிலையிலனாலும் இருக்கட்டுமே, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ப்ரொஃபஷன்ல போய்க்கிருக்காங்க. அதுக்குண்டான படிப்பு அடுத்தடுத்து படிக்கணும் அப்படின்னா யோசிக்கவே மாட்டாங்க. இவ்வளோ ஏஜ் ஆயிருச்சு அப்படிலாம். ஸோ மிதுன ராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் எப்பவுமே அவங்களுக்கு படிப்பு ஒரு நல்ல சப்போர்ட்ட குடுக்குது. ஒரு நல்ல அது கை தூக்கி விடும். ம். எந்த இடத்துலயுமே அவங்களுக்கு ஒரு படிப்பு வந்து கை தூக்கி விடும். படிப்புல இன்ட்ரெஸ்ட்டே இல்லாதவங்களுக்கு கூட இந்த வருஷத்துல இருந்து, ஓகே நம்ம இன்னும் கொஞ்சம் படிச்சு ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு உத்வேகம் கிடைக்க ஆரம்பிச்சுரும். ஒரு நல்ல மார்க் எடுக்கணும். மேற்படிப்புல சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, +2 முடிச்சிருப்பாங்க. இல்ல காலேஜ் ஏதாவது முடிச்சுட்டு ஒரு 2, 3 வருஷம் சும்மாவே இருந்திருப்பாங்க. அடுத்து படிக்கணும்ன வாய்ப்பு இல்லாம இருக்கும். இல்ல மேரேஜ் ஆனதுனால படிப்பே இல்லாம போய் உட்கார்ந்திருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்குமே இந்த வருஷத்துல இருந்து மேற்படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ம். அவங்க கொஞ்சம் ட்ரை பண்ணாலே போதும். +2 முடிச்சுட்டு காலேஜ் முடிக்காங்க. அடுத்து மறுபடியும் பிஜி பண்ணணும் அப்படிங்காங்க. எல்லாத்துக்குமேவும் இந்த வாய்ப்பு நல்லா இருக்கு. மேற்படிப்பு சூப்பரா இருக்கும் அவங்களுக்கு. மிதுன ராசிக்காரங்களுக்கு வழிபாடு எப்படி பண்ணலாம்? மிதுன ராசிக்காரங்களுக்கு வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா, பெருமாள் கோயில் வழிபாடு தான். ம். பெருமாள் தான். அவங்களுக்கு வந்து துளசி மாலை சாத்தி வழிபாடு பண்ணாலே போதும். போய் அவங்களுக்கு டெய்லி இப்போ பக்கத்துல இருக்கிறாங்க, இல்ல எப்படினாலும் சரி, டெய்லி போயிட்டு வந்துரணும். ஒரு ஈவினிங் டைம்னாலும் சரி, காலையிலனாலும் சரி, ஜஸ்ட் போய் ஒரு 5 நிமிஷம் சரி, பெருமாள் கோயிலுக்கு முன்னாடி கோவில்ல போய் அவர பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்தாலே போதும். அவங்களுடைய மனக்குழப்பம் ஏன்னா இந்த வருஷத்துல அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் மாதம் வரைக்குமே ஒரு மனக்குழப்பம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ம். 2026 மார்ச் வரைக்குமேவும். அந்த மனக்குழப்பம் எல்லாமேவும் அதுக்கடுத்து கொஞ்சம் சரியாக ஆரம்பிக்கும். அது எதனால அப்டின்னா, அந்த தெய்வ வழிபாடு பண்றதுனால. ம். ஏன்னா இவங்க ஒரு நல்ல தெளிவான நுணுக்கமா முடிவெடுக்கிறவங்களா இருந்தாலுமேவும், ஏதாவது ஒரு வகையில அவங்க பிள்ளைங்கள பற்றியோ, இல்லன்னா அது ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. தொழில் வேலை பண்ணிக்கிருப்பாங்க. இல்ல அடுத்தடுத்து என்ன பண்ணணும் ரொம்ப யோசிச்சு ஏதாவது ஒரு குழப்ப நிலை இருந்துகிட்டே தான் இருக்கும். அவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வழிபாடு பண்றதுனால ஒரு தெளிவான மனப்பான்மை கிடைக்கும். ம். ம். அதன் மூலமா பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு இடம் வாங்கி போறதுனாலும் சரி, இடம் வாங்கி போட்டுருக்காங்க. இல்ல ஒரு சொந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த வருடம் ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். பயன்படுத்திக்கிட்டா ரொம்ப நல்லது. ஏன்னா வீடு கட்டிட்டு ஒரு அடித்தளம் போட்டிருப்பாங்க. அப்புறம் அந்த வாய்ப்பு இல்லாம போயிருந்திருக்கும். ம். அடுத்து எப்படி கட்டணும்னு சொல்லி. அது எல்லாத்துக்குமே இவங்க முயற்சி பண்ணாங்கன்னா, இந்த வருஷத்துல வீடு கட்டிருவாங்க, இடமும் வாங்கி போட்டுருவாங்க. அடுத்தடுத்து ஒரு நல்ல ஒரு வண்டி வாகனம் வாங்குறது எல்லா யோகமுமே மிதுன ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா, நான் ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாரி பணப்புழக்கம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொன்னதுல மிதுன ராசிக்காரங்க மெயினான ஒண்ணு. ரொம்ப நன்றிம்மா. நன்றி சார்.